வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க நான் எந்த அளவுக்கு வேகமாக வந்துட்டு இந்த லுக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓடுறேன் அப்படின்ட்டு. பட் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இதுக்கு ஒரு இன்ட்ரோ எடுக்கல அப்படின்ட்டு. அதனால இப்போ இன்ட்ரோ. ஹே guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ ஆக்சுவலாக ஒரு 5 minute மேக்கப் சேலஞ்சுன்னு நான் வந்துட்டு அட்டம் பண்ணேன். இப்போ வெளில கிளம்ப போகிறேன். அதுக்குள்ளே கிளம்பணும் அப்படின்ட்டு நான் வந்து வேகமாக மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தேன். பட் 5 minutes கொஞ்சம் எக்ஸீட் ஆகிடுச்சு. ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஒரு அன்எடிட்டட் வெர்ஷனாக உங்களுக்கு வந்து இந்த டுட்டோரியல் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் என்னுடைய ஸ்கின் ப்ரெப் மேக்கப் எல்லாமே எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அன்எடிட்டட் வெர்ஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு கிளம்ப போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து நான் கிளம்புறதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு காலையிலே நான் வந்து வேலையாக வந்து ஷூட் பண்ணுறேன் ஏஞ்சோடனே. அதனால தான் கொஞ்சம் ப்ளூட்டடாக இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் டு சே என்னுடைய ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னுடைய ஸ்கின் வந்து ஒரு மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது. ஃபேஸ் வாஷ்க்கு பயோடமாவோட இந்த சென்சி பயோ ஜெல் மூசான் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ், பட் எஃபெக்டிவாகவும் இருக்க போகுது. இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் கிடையாது. இது வந்து ஒரு மைசெல்லா கிளென்சிங் ஜெல். உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாமல் எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் அழகாக ரிமூவ் பண்ணி உங்கள் முகத்தை வந்து க்ளீனாக வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி எடுக்க போகுது. போர்ஸ்லாம் வந்து அன்க்ளாக் பண்ணி அதையும் வந்துட்டு அழகாக கிளென்ஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறையா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அண்ட் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குன்றாங்க. வைட்டமின் இ மாதிரியானது. ஜஸ்ட் 14 daysல உங்களுக்கு 13 மடங்கு வந்து ஸ்கின் ஹைட்ரேஷனை வந்து ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இவங்க ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் பர்சனல் ஃபேவரட். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் 249 rupeesக்கு கிடைக்குது. அடுத்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு பயோடமாவோட இந்த சென்சி பயோ டிஃபென்சிவ் ரிச் ஆக்டிவ் சூதிங் க்ரீம் போட்டுக்கிறேன். இது ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசேஷனுக்காக 12 மணி நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரை ரிட்டைன் பண்ணி வச்சுக்க போகுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அகைன் வைட்டமின் இ, கார்னோசைன், டெட்ராபெப்டைட்ஸ் இந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இது இன்டென்ஸாக அந்த ஒரு ஹைட்ரேஷனை வந்து டக்குன்னு நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்தில் வந்து 96% உங்களுக்கு அந்த ஸ்கின் இரிட்டேஷன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொல்யூஷன்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் பவரும் கொடுத்து ஸ்மூத் பண்ணுறதுக்கும் சூத் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுவும் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்குள்ளே வரும். பட் ஸ்கின் கேரில் ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கைஸ், இந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போது மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஹரிபரியாக கிளம்பணும். ஸோ என்னுடைய சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நான் இன்னைக்கு ஒரு இன்விசிபிள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் நான் வந்து வெள்ளை கலரில் க்ரீமாக இருக்கிறது எதையாவது இப்போ போடுறேன்னு வைங்களேன், அடுத்து மேக்கப் நான் ஃபாஸ்ட்டாக போடும்போது அதை மறைக்கணும்னு நான் வந்து வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஜெல் பேஸ்ட் இல்லை, க்ரீம் டு ஜெல் மாதிரி இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாமா? டைம் வந்து 7:06. நான் வந்துட்டு 7:12 முடிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து ப்ரைமர் போட்டுக்கிறேன். நான் ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ்லாம் லைனாக எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், பட் நோ, இட்ஸ் ஓகே. ப்ரைமர், எனக்கு கலர் கரெக்டரும் வேணும். யூஸ்வலாக இப்படி தான் எங்கேயாவது கிளம்புறேன் அவசரத்துலன்னு வைங்களேன், மோஸ்ட்டாக நான் மேக்கப் பண்ண மாட்டேன். இப்போ எங்கேயாவது காரில் போகிறேன் அப்படின்னா ஐயோ நான் வந்து எடிட் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ண போகிறது இல்லைன்றதை மறந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே. காரில் போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஐயோ எனக்கு இப்போ கான்டெக்ஸ்டே விட்டுருச்சு. காரில் போகிறேன்னா என் மேக்கப் திங்ஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு காரில் தான் உட்காந்து பண்ணுவேன். ஓகே, ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு இதை ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் மேக்கப் போடுறது வந்து ஸ்கின்னில் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. நல்லா இருக்காதுன்ற மாதிரி நான் சொல்ல வந்தேன். என் மூஞ்சை பார்த்தா எனக்கே அதையே இப்படி சொல்கிறேன்ட்டு. பட் இது மாதிரி சேலஞ்சஸ் வீடியோ பண்ணி எவ்வளோ நல்லாச்சு இல்லை? ஐ தாட் இன்றைக்கி ஒரு பெட்டர் என்ன சொல்கிறது ரீசனாக இருக்கும் இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணுறது. ஏன்னா எனக்கும் கிளம்பணுமா இருந்தது. எனக்கு வந்து 1/2 hour தான் டோட்டலாகவே இருந்தது. ஸோ ஸ்கின் கேரை மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, சாரி. ஐயோ இதெல்லாம் இப்போ வரக்கூடாதே. ஓகே, ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்து இந்த எங்கெல்லாம் எனக்கு வந்து ப்ராடக்ட் போடாமல் இருக்கோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். ஃபவுண்டேஷன் முக்கியம். ஆல்சோ நான் இன்னும் தூக்க கலக்கமே என் குரல்லேருந்து போகாமல் இருக்குது. ஒரு காஃபி குடித்தேன்,
ஆக்சுவலா என்ன தெரியுமா? நான் வந்து கிரவுண்ட் காஃபி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். கிரவுண்ட் காஃபி குடிக்க ஆரம்பிச்சதுலருந்து, நார்மல் அந்த இன்ஸ்டன்ட் காஃபி, ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி தான் எங்க வீட்ல குடிப்போம். அந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து சுத்தமா ஒண்ணுமே பவரே குடுக்காத மாரி இருக்கு. நான் கிரவுண்ட் காஃபி வந்து நல்லா என்னது மீடியம் ரோஸ்ட் ஐயோ! பேர்லாம் தெர்ல. ஆனா கொஞ்சம் நல்ல குவாலிட்டில இருக்கிறது. ஒரு வாட்டி ஸ்டார்பக்ஸ் போயிருந்தம்போது, அங்க இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து காஃபி கிளாஸ் எடுத்திருக்கீங்களான்ட்டு, அங்க இருக்க அந்த பாரிஸ்டா ஒருத்தர் வந்துட்டு, அ இப்படிதான் வந்து காஃபி பண்ணணும், இப்படிதான் காஃபி டேஸ்ட் பண்ணணும், இப்படிதான் வாங்கணும் அப்படின்ற மாரி வந்து ஒரு லெசன் மாரி எடுத்தாங்க. நாங்க கேட்கலாம் இல்ல. பட் அவங்களா வந்து வாலண்டியரா எடுத்தாங்க. என்னது 7, 9 ஐயய்யோ! நோ, நோ, நோ திஸ் இஸ் கோயிங் பேட். 7 மினிட்ஸ்ல பண்ண மாட்டேன் போலயே. 5 மினிட்ஸ்ல பண்ண மாட்டேன் போலயே. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வில் ட்ரை. ஸோ, அப்போ வந்து நான் அந்த இது வாங்கினேன். என்னது? ஃபில்டர் ஃபில்டர் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் வாங்கினேன். ஸோ ஸ்டக் ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் வாங்கினேன். அப்புறம் அங்கேயே நான் வந்து ஒரு காஃபி தூள் வாங்கினேன். அது காலி ஆயிடுச்சு. கிரவுண்ட் காஃபி பவுடர். அதுக்கப்புறம் இப்போ வந்து அமேசானில் வேறு வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கிரவுண்ட் காஃபி வந்து செம்ம கேஃபினேட்டடாக அந்த ஒரு கிக் வந்து செம்மையாக தெரியுது. எனக்கு கிரவுண்ட் காஃபி நான் குடிக்க ஆரம்பிச்சு இன்ஸ்டன்ட் காஃபி எனக்கு சுத்தமாக வந்து அந்த ஒரு பவரே கொடுக்கல. என்ன இப்போ நான் ஏன் அதை காலையில் போடலன்னா, அது வந்து கொஞ்சோண்டு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் அதை பண்ணாமல் இதையே பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபியை போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி தானே இன்ஸ்டண்ட்டாக வேலை நடக்கும். அதனால் ஸோ லூஸ் பவுடர் வச்சு என் முகத்தை செட் பண்ணுறேன். ஐ டோன்ட் திங்க் என்னுடைய பேஸ் இன்றைக்கி எனக்கு பிடிக்க போகுதுன்னு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ பேனிக். ஒரு ப்ரான்சர் வச்சுக்கிறேன். வரேங்க. அதை எடுத்து ஃபேஸோட சைட்ஸ், அதோட சைடு, நெத்தி. இந்த மார்ச் மாதம்லாம் ஒன்றுமே என்டர்டெய்னிங்கான விஷயமே இல்லைல்ல. ஏதாவது இருக்கா? லைக் ஏதாவது ஃபெஸ்டிவல் இந்த ஸ்கூல் டைமில் மார்ச் ஏப்ரல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் விட்டு அப்படியே அது பழகி ஓகே ஐ நீட் அ ப்ளஷ். ஓகே காட் அ ப்ளஷ். டடடா டடடா 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே சேலஞ்ச் கான் ராங். அதான் வந்து டைட்டில் வைக்க போகிறேன். ஐயோ இதை வேறு நான் எடிட் பண்ணாமல் போடணும்னு முடிவு பண்ணி இப்போது எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல சரி, சேலஞ்ச் இப்போ வேணாம். நம்ம வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் லேட்டாக கிளம்பி நோ 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 கொஞ்சோண்டு ஐப்ராவ்ஸ் டாயிங் 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 டாயிங். நான் என்னுடைய கண்ணுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. நான் யூஸ்வலாக கண்ணுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுப்பேன். ஐ நோ. இப்போ வந்து என்ன தெரியுமா நான் பண்ணுவேன்னா, இப்போ வந்து எவ்வளோ நேரத்தில் இந்த மேக்கப் முடிக்கிறேனோ அவ்வளோ டைமை போட்டு அந்த நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் மேக்கப் சேலஞ்ச் அப்படின்னு வந்து பண்ணிட போகிறேன். வேறு வழி கிடையாது. ஐயோ என்னோடய நெத்தி ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த ப்ரான்சரை போட்டு மட்டமாக நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஐ ஷேடோவுக்கு நைக்கால டபுள் சாக்லேட் சிப் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் பேலட். ரீசெண்டாக கீழே போட்டு 2 ஷிம்மர் கலரை மொத்தமாக உடச்சேன். ஆஃபர் போயிட்டு இருந்தது, வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் மீதி நிறைய கலர்ஸ் இருக்கே அப்படின்ட்டு வாங்கலை. நான் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு பேலட் வந்து இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேலட். ரொம்ப நாளாகவே பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம். மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே இல்லை காஜலும் அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஒரு பிளாக் கோல் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஜஸ்ட்டு வாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். ஏன்னா தூங்கி வேறு எழுந்திருக்கோம்ல, காஜல் இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி இருப்பேன் நான். ஸோ காஜல் போட்டாச்சு, மஸ்காரா வச்சாச்சு. என்ன பண்ண போகிறேன்னா, மஸ்காரா லிப்ஸ்டிக்கை வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போய்க்க போகிறேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து வண்டியில் உட்காந்து ஃப்ரீயாக பொறுமையாக நான் வந்து கிளம்பிக்க போகிறேன். ஓகே பட் இது ரொம்ப ரொம்ப அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஓகே 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 லிப்ஸ்டிக் வந்துட்டு மொக்கையாக போட்டாலும் அழகாக தெரிகிற மாதிரி இருக்க ஒரு விஷயம் வந்து லிப் க்ளாஸ். ஓகே இந்த லிப் க்ளாஸ் நானாக பண்ணது. ஓகே முடிச்சிட்டேன். நானாக பண்ணதுன்னா ஏற்கனவே இருக்க லிப் க்ளாஸில் லிப்ஸ்டிக்கை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பண்ணது. ஓகே 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 என் கூந்தல் பரவாயில்ல அப்படி இருக்கட்டும். டைம் 7:13. நாட் பேட்.
இந்த மாதிரி கிளம்பும்போது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒழுங்காக நீ நிறைய சேலஞ்சஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா டக்குன்னு வேலை முடியுது. ஓகே, இப்போ நான் உட்காந்து பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஐ திங்க் நான் பெட்டர் கிளம்ப போகிறேன். டெஃபினெட்லி நாட் அ பேட் மேக்கப் லுக். ரொம்ப சிம்பிளாக குவிக்காக முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் பேஸ் மட்டும் நான் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க மாதிரி பார்த்துட்டேன். பிகாஸ் பேஸ் அண்ட் ஐப்ரோஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். வேறு எதுவும் ஒழுங்காக பண்ணலனா கூட பரவாயில்ல, அது இருந்ததுன்னா ஐ வில் பி ஃபைன். ஓகே, இப்போது நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபுல் ஆன் கிளாம் லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் நான் வந்து பண்ணிட்டேன். செட்டிங் மிஸ் மட்டும் இப்போ போகிறதுக்கு முன்னாடி சென்ட் அடிக்கும் போது முகத்தில் கொஞ்சம் செட்டிங் மிஸ் அடிச்சுக்க போகிறேன். இதுதான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அதுவும். ஸோ இதை இப்போ நான் அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டு கிளம்ப போகிறேன்னா, அப்படியே உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறேன். பாய்.